உடனே ராஜா அந்த ஜோசியக்காரெலாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. 2 மணி நேரம் எப்படி தாக்கு பிடிக்கிறது? 2 மணி நேரம் டைமிங்கை வை, அது வரைக்கும் குழந்தை வெளியவே வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? டெலிவரி ஆக போகிற ஒரு பெண்ணை வந்து தூக்கி தலைகீழ நிப்பாட்டுறா, தொங்க விடுறா தலைகீழ அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக தொங்க விட்டு 2 மணி நேரம் கழித்து குழந்தைய மட்டும் வெளியே எடுத்துட்டு, ஓகே இந்த ராஜ்யத்தை ஆளை பிறந்துட்டான் இவன், ஓகே அவங்க அம்மா கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, செத்து போயிடுச்சு. ஓகே ஒரு வீரமான குழந்தைய பெத்தெடுத்து வீரமரணம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீன் வச்சுருக்கான். ஏண்டா அவன் எங்கடா வீரமரணம் அடைஞ்சா? ஒரு குழந்தை ஜோசியத்தை, ஒரு மூட நம்பிக்கையை எவனோ 2 கிறுக்கு பையன் சொன்னான்னு, குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஒரு கர்ப்பிணியை தூக்கி தலைகீழாக நிப்பாட்டி குழந்தைய வெளியெடுத்து அந்த பெண்ணை கொன்று எடுத்துகிட்ட பிறகு இவன் எத்தனை நாள் வாழ்வான்னு என்னடா நீங்கள் ஜோசியம்? அந்த பெண் வாழ்வாளான்னு கணிக்க முடியாத ஜோசியம் வந்து இவன் இத்தனை வருஷம் வாழ்வான், இவன் இதெல்லாம் ஆளுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் பண்ணி கணிக்கிறான். கடைசியில் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவன் ஜோசியெல்லாம் சொல்லி அந்த ஜோசியத்தின்படி 2 மணி நேரம் கழித்து பிறந்த குழந்தை அதே போல் நீண்ட ஆயுளோட வாழ்ந்துச்சா அப்படின்னா அது மிகப்பெரிய ஜோக்கு. அந்த ஜோக்கு தான் வந்து ரிச்சர்ட் ரிஷி, அதாவது வீர சிம்ம காடவராயரோட கிளைமேக்ஸ்.